ஹஜ்ஜே செல்லாதுங்க. ஹஜ்ஜுடைய பல பல சடங்குகள் இருக்கிறது, பல வணக்கங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான வணக்கம் என்ன? அரபா மைதானத்தில் கூடுவது, அங்கே இருந்து தான் புறப்படுவது. அப்ப அந்த அரபாவில் கூடுறது என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் அவங்க ஹஜ்ஜி போனாங்கல்ல, மக்கத்து குறைஷிகளும் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை என்ற அடிப்படையில் அவர்களும் ஹஜ்ஜி செய்தார்கள். இதே மாதிரியான தவாஃபெல்லாம் செய்வார்கள். அப்ப அந்த ஹஜ்ஜி செய்யும் பொழுது அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு கேட்டா, அந்த தங்கிட்டு 9 நாள் தங்குவாங்கல்ல, தங்கிட்டு புறப்படுறது, அதை 2ஆ பிரிச்சு வச்சிருந்தாங்க. முஸ்தலிஃபாங்கிற இடத்துல போய் உயர் ஜாதிக்காரங்கள்லாம் போய் தங்குறது. அரபாவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கீழ் மக்கள் இருப்பாங்கல்ல, நீ அங்க போ, அங்கிருந்து நீ புறப்பட்டு வா, இது எங்களுக்குள்ள இடம். முஸ்தலிஃபா என்பது யாருக்குரியது? உயர்ந்த ஆட்களுக்கு, உயர்ந்த குலத்துக்கு உரியது. அப்ப அந்த 9ஆம் நாள் ஹஜ்ஜிக்கு உள்ள கடமையில அரபாய் பேருக்குல அந்த இடத்தில் முஸ்தலிஃபா தான் இருந்தது. முஸ்தலிஃபாவில் போய் தங்கிட்டு தான் என்ன செய்வாங்க, எல்லாம் புறப்பட்டு வருவாங்க. சாதாரண மக்கள் எங்க இருக்காங்க? இந்த குறைஷ் அல்லாத இழிந்த மக்களாக கருதப்படுறவங்க எல்லாம் இதுல அரபாவில் போய் தங்க வச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான், சும்மா அஃபீது மின் ஹைத் அஃபாலன் நாஸ், நீங்க உயர் குலத்திலும் இருக்கிறீங்க, தாழ்ந்தவர்கள் இருக்கிறீங்க, நீங்க முஸ்தலிஃபாவில் தங்காதீங்க. எதை இழிந்தவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறானோ அங்க போய் எல்லாம் தங்குங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான் அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, எந்த அரபாவை இழிந்தவருக்கு ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அங்கதானே நான் நிற்பேன். நீ ஒதுக்குனதுனால இழிந்தது கிடையாது, அந்த இழிந்தவரோட சேர்ந்து நான் உட்கார போறேன். இப்ப என்ன செய்வேன்? எனக்குன்னு ஒதுக்கி வச்சுக்கிறிய, அங்க வரமாட்டேன். என்னை மாதிரி அபூபக்கர் உமருக்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறிய, அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன். நாங்க எல்லா மக்களுக்கும் எது இருக்கிறோம், சாதாரண மக்களுக்கு அங்க போய் உட்காரோன்னு சொல்லி உடைச்சு காட்டினாங்களே. இன்னைக்கு வரைக்கும் அரபா தான் நிக்குது, அரபா தான் ஹஜ்ஜுடைய கடமையாகி விட்டது. அப்ப அரபா என்பதுல தங்காம முஸ்தலிஃபாவில் தங்குறது உயர்ந்தவனுக்கு, அரபாவில் தங்குறது தாழ்ந்தவனுக்கும் இருந்ததை மாற்றுவதற்காக உயர்ந்த குலத்தில் பிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாவில் தங்குறாங்க, உடைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஊர் மக்கள்கிட்ட என்னென்னலாம் குலவெறி இனவர் இருந்ததோ அத்தனை உடைத்து கட்டுற காட்சியை பார்க்கணும். இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, காபாவில் தவாப் செய்யறாங்கல்ல, தவாப் செய்யும் பொழுது போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸோட தவாப் செய்யக்கூடாது. பல ஊருக்காரங்க வருவாங்கல்ல, ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா இதெல்லாம் பாவம் செஞ்ச ட்ரெஸ். எங்கள்கிட்ட நாங்க ட்ரெஸ் வச்சிருக்கிறோம், நாங்க விரும்பின ஆளுக்கு ட்ரெஸ் கொடுப்போம், அதை போட்டுக்கிட்டு தான் தவாப் செய்யணும். நாங்க யாருக்கு கொடுக்கலையோ அவன் நிர்வாணமா தான் செய்யணும். இப்படி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தவாப் செய்யும் பொழுது வருவாங்க, உயர் ஜாதியை கேட்பாங்க, நல்லா இருந்தா ட்ரெஸ் போட்டு போய் தவாப் செய், வாடகைக்கு ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இதை போட்டுக்கிட்டு தவாப் செய். மற்றவங்க அப்ப நீ எழுந்தவன், நீ சும்மா செஞ்சுட்டு போ. அப்ப இந்த காபாவை தவாப் ஆண்கள் பெண்களும், பெண்களா இருந்தாலும் நிர்வாணமா தவாப் செய்வாங்க. யாரு? இழிந்தவர்களா இருந்தால். ஆண்களா இருந்தாலும் இழிந்தவர்கள் என்று கருதினார்களே, ஆனால் அவங்க தவாப் நிர்வாணம் செய்யணும். உயர்ந்த ஜாதிக்கார நம்ம நாட்டில் கூட இருந்துச்சா இல்லையா? பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது, சில குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பெண்கள் மேல் சட்டை போடாமல் தான் போக வேண்டும், அப்படி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் பல வருடங்கள். நமக்கு தெரிந்து நம்ம சுதந்திரம் அடையும் பொழுதுதான் அதிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம். 2000 வருஷமாக பெண்களை நிர்வாணம் முக்கா நிர்வாணமாகத்தான் என்ன செஞ்சாங்க, நடத்தி கொண்டிருந்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. உடைச்சு எரிஞ்சாங்க. இந்த ஆண்டுக்கு பிறகு எந்த நிர்வாணிக்கும் தவாஃபுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் யத்துஃப பில் பைத் உரியான், பைத்துல்லாவுல உரியான் நிர்வாணமாக எவனும் தவாப் செய்யக்கூடாது என்று டிக்ளேர் பண்ணி நிர்வாணமாக செய்வது குற்றமாக ஆக்கி என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அவன் சட்டோட வா, அவன் ட்ரெஸ்ஸோட தவாப் செய்யி, இவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கி தான் தவாப் செய்யணுங்கிற கிடையாது என்று உடைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் மாத்துறாங்கன்னு பாருங்க. இந்த ஜாதி வரிய இதெல்லாம் புகாரியில் நீங்கள் 1665வது ஹதீஸில் பார்க்கலாம். நாளைக்கு தொடர்ச்சி பார்ப்போம். அல்லாஹ்